மீன் கறி வைக்காம வேணி மீன் 2 தலை இருக்குது. குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி 2 தலையை எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கும் மீதி துண்டுகளை பொரிக்கிறதுக்கும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். குழம்ப சட்டியில் வச்சு தக்காளியை போட்டு பேச்சுலர் ஸ்டைலில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஒரு பொரிக்கிறது ஒரு செட்டில் ரெடி ஆகிட்டுருக்கு. குழம்பு ஒரு செட்டில் தயாராகிட்டுருக்கு. ஓகே, மசாலாலாம் போட்டாச்சு. போட்டு பொரிக்கிறது மிளகா தயாராகி கொண்டிருக்கிறது. 2 பேருக்கு தான். ஓகே, எல்லோரும் என்ன வேணும் சாப்பாடு சாப்பிட்றீங்க போட்டு விடுங்க. குழம்புக்கான மசாலா ரெடி பண்ணுங்க. இது பேச்சுலர் குழம்புனால மண் சட்டி ஒன்று கிடச்சிது. ஓசியில் எல்லாமே ஓசி தான். எதுவுமே பைசா கொடுத்து வாங்கலை. அரிசி மட்டும் தான் வாங்கினாங்க. இது எல்லாமே ஓசியில் தான் இருக்குது. புளி கரைச்சி ஊற்றியாச்சு. நம்ம ஊர் புளி அப்புறம் புளிப்பாக இருக்குல்ல, அதுக்காக ஓகே. இந்த மீன் பொரிஞ்சு வந்தாச்சு. சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது தான். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எப்படி சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். குழம்பு முழுசாக தயாராகிட்டு மீன் குழம்புல போட்டாச்சு. 2 தலை மட்டும்தான். தலைக்கறி, மீன் தலைக்கறி இன்னைக்கு. சரியா? சம்பாரிசி சோறு, மீன் தலைக்கறி, பொரிச்ச மீன், அதுதான் இன்னைக்கு சாப்பாடு. ஓகே, எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். ஓகே, பாய் பாய்.